ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாதம் தெரியுமா ஸ்கூலுக்கு? சொல்லுங்க, கண்டுபிடிங்க பார்ப்போம். இன்னைக்கு கத்திரிக்காய் சாதம். ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். இப்போ நம்ம வெள்ளி செவ்வாய் எப்படி சாம்பிராணி போடுறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி பிடிக்குதுன்னு ஒரு சூடை வச்சு பற்ற வச்சுட்டு அது மேலே குட்டி குட்டியாக 4 விறகு கட்டை வச்சிங்கன்னா நல்லா பிடிச்சிரும். அந்த தணல்லே நம்ம சாம்பிராணி போடலாங்க. இப்படி தான் நான் போடுறது. நீங்கள் எப்படி போடுவீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கோம். நானும் நல்லா இருக்கேன். ஓம் நமச்சிவாயன. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா, என்னத்தை காமிக்கிறீங்க? ரொம்ப நேரமாக இதையே காமிச்சிட்ருக்கீங்களே அப்படி தானே நினைக்கிறீங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க. நம்மளுடைய ஃபேஸ் இயற்கையாக இப்போ வெயில் காலம் ஆகிப்போச்சா, இயற்கையாக நம்மளுடைய ஃபேஸை வலுவலுன்னு கோல்டன் கலரில் எப்படி வர வைக்கிறது, அந்த தான் நான் இப்போ பேஸ்ட்டாக அவங்களுக்கு காமிக்கிறேன். என்னென்ன போட்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன்னா, ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம மாமரத்தில் உள்ள மாமர இலை இருக்குல்ல, அதில் கொழுந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஓகேயா? கொழுந்து, அப்புறம் வேப்பிலை, அதோட வேப்பிலையோட சேர்த்து இது நம்ம சாதம் வடிக்கிறோம்ல, அது மிஞ்சும்ல கஞ்சி, மாட்டுக்கு தான் போடுவோம், மாட்டுக்கும் கொடுக்கறது ரொம்ப நல்லது. அந்த கஞ்சியில் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து என்ன ஆட் பண்ண போகிறீங்கன்னா, கொஞ்சம் சர்க்கரை, அடுத்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய். அதுதான் எண்ணெய் அப்படியே நிற்கிது பாருங்கள், தனியாக நிற்கிதா எண்ணெய். தேங்காய் எண்ணெய் எதுக்கு போடுறேன்னா, நம்மளுடைய ஃபேஸு ஒயிட்னஸாக இருக்கும். நம்மளுக்கு எந்த போட்டாலும், சோப்பு போட்டாலும் எது போட்டாலும் அழுக்கெல்லாம் போகாது. நம்ம எண்ணெயை போட்டுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள், நம்ம ஃபேஸில் உள்ள அழுக்கெல்லாம் கிருமிகள்லாம் வெளியாயிரும். அந்த குளிச்சுட்டு பாருங்களேன், அந்த இடம் எவ்வளோ அழுக்கு இறங்கும். எண்ணெய் தேய்ச்சிட்டு குளிச்சு பாருங்களேன், சும்மா சோப்பு போட்டு குளிச்சு பாருங்களேன், அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, பாய். ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதில் என்ன செஞ்சுருக்கேன்னா, கூட்டு தான். என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா, காலிஃப்ளவர், கேரட், பட்டாணி, கோஸு, இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்டும் செமையாக இருக்குது. ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் சொல்கிறேன். என்ன சொல்லியிருந்தேன்னா, நம்ம பசங்களுக்கு எப்போ பார்த்தாலும் புளிக்குழம்பு, சாம்பார், தக்காளி சாதம், புளி சாதம் அப்படி தானே கிண்டி கொடுக்குறோம். நான் ஒரு இது சொல்கிறேன், அதை கேட்டுக்கோங்க. இது வெங்காயம், தக்காளி, சோம்பு கொஞ்சம் போட்டு தாளிச்சுட்டு தான், இஞ்சி பூண்டு கொஞ்சம் போட்டு தாளிச்சுட்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டுட்டு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கூட்டு செய்கிறோம்ல, இந்த கூட்டி சாதத்தில் பிணைஞ்சு கொடுங்களே பசங்களுக்கு. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் வைங்களே, ஒரு பறிக்க கூட நம்ம பாக்ஸில் இருக்காது. 50 சாதத்தையும் அழகாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. கேளுங்க, என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி வெஜ்ஜி சாப்பாடு, இன்றைக்கி என்ன வெஜ்ஜி பிரியாணி, காய் சாதம் அப்படின்னு சொல்லுங்கள் பசங்கள்கிட்ட. அதே மாதிரி எந்த கூட்டு வைக்கிறீங்களோ நிறைய வச்சுருங்க. அதை வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை சாதத்தில் போட்டு கிளறி கொடுங்க. பசங்க காயும் சாப்பிட்டு வந்துடுவாங்க. நமக்கு சாதம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்ம தனியாக போய் லெமன் சாதம், புளி சாதம் அதெல்லாம் கிண்டுறதுக்கு பதிலாக என் பசங்களுக்கு, என் பொண்ணு ஸ்கூலில் உள்ள ஸ்டூடெண்ட்டெல்லாம், உங்கள் அம்மா எப்படியாவது நல்லா செஞ்சு நல்ல சாப்பாடை கொடுத்து விட்றாங்களே, எங்கள் அம்மாவும் தான் இருக்காங்க, புளி சாதம், சாம்பார் சாதம் அதை தான் கொடுத்து விட்றாங்க அப்படின்னு பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த ஃபீலிங்கெல்லாம் தட்டுப்படுத்த இந்த மாதிரி ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், பிள்ளைங்களை நல்வழிப்படுத்தலாம். ஓகேயாங்க? இன்றைக்கி நான் இந்த சாதம், நேற்று என்ன சாதம் தெரியுமா, புடலங்காய் முட்டை போட்டு புடலங்காய் சாதம் கொடுத்து விட்டேன். டேஸ்ட்டாக அருமையாக இருந்தது. நீங்களும் சமைச்சு பிள்ளைங்களை அசத்துங்கள். வாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.